திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட சார் அவர் ஒரு பெரிய ஒரு பேச்சாளர் இல்லை, ஒரு க்ரௌட் புல்லிங் அந்த கரிஷ்மேட்டிக்காக அவர் இது பண்ணோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் கிரவுண்ட் லெவல் லீடர் அவர், கிரவுண்ட் லெவல் லீடர். அவருக்கு கிரவுண்ட் லெவலில் இருக்கிற ஒரு விவசாயியோட கனெக்ட் ஆகிற அந்த விஷயம் அவர்கிட்ட இருக்குது. தமிழக மக்கள் எப்பயுமே அதே இந்த கரிஷ்மேட்டிக் மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. என்னுடைய வழி இந்த தலைவனுக்கு புரியுதான்னு யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதாக நான் உணர்கிறேன். இன்றைக்கு அவருடைய கட்சியில் அவர் வந்திருக்கிற இந்த நிலைமை, இந்த பொசிஷன் அவர் அடையிறதுக்கு அவர் கடந்து வந்த அந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, நிறைய ஃபேக்ஷன்ஸ், நிறைய பிரச்சனைகள், அவர் மேலே வீசப்பட்ட அந்த அவநம்பிக்கைகள். சார், ஒரு மனுஷன் அவநம்பிக்கைகள்லாம் கடந்து வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியல உங்களுக்கு? தெரியும் சார், நீங்கள் சாதிச்சிருவீங்கன்னு சுற்றி இருக்கிற எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கான், நீ சாதிக்க மாட்டேன் சார். அதை எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க? எப்படி மனசில் ப்ராசஸ் பண்ணுவீங்க? சுற்றி பாசிட்டிவாக நல்லா வச்சுக்கணுன்றது அதுக்கு தான். ஆனால் சுற்றி உங்களுக்கு இவ்வளோ நெகட்டிவிட்டி வந்துக்கிட்டே இருக்கா, நீ எப்படி இதுவாகிடுங்க? எல்லாத்தையும் கடந்து ஒருத்தர் ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு இன்றைக்கு அடுத்த ஒரு முதலமைச்சராக 2வது முறை வரப்போகிறார் என்று சொன்னால் அந்த கன்விக்ஷன் உண்மையிலே ரொம்ப பெருசு. நான் அதை அவர்கிட்ட எப்பயுமே ரசிக்கிறேன். கூட்டணியில் இருக்காருன்றதுக்காக சொல்லுவேன், கூட்டணியில் இல்லைனாலும் இதை சொல்லுவேன்.